ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். திட்டத்தின் கீழ் என்னென்ன சிகிச்சைகள் வழங்கப்பட உள்ளன, இந்த திட்டத்தின் கீழ் பயனடைய போவது யார் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 12,78,00,000 ரூபாய் செலவில் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டது. அதன்படி இந்த திட்டத்தை சென்னையில் உள்ள செயின்ட் பீட்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். இதையடுத்து மாநிலம் முழுவதும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்ட மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட உள்ளன. இதில் அதிகபட்சமாக சென்னை மண்டலத்தில் 15 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இதேபோல 10 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் தொகை கொண்ட கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சிக்கு 4 முகாம்கள் வீதமும், 10 லட்சத்திற்கும் குறைவான மக்கள் தொகை கொண்ட கரூர், ஆவடி, காஞ்சிபுரம், கும்பகோணம் உள்ளிட்ட மாநகராட்சிகளில் ஒரு மாநகராட்சிக்கு 3 முகாம்கள், ஒரு வட்டாரத்திற்கு 3 முகாம்கள் வீதம், 388 வட்டாரங்களில் 1164 முகாம்கள் என மாநிலம் முழுவதும் மொத்தம் 1256 முகாம்கள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளன. வசதி குறைந்த ஊரக பகுதிகள், குடிசை பகுதி மற்றும் பழங்குடியின மக்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகள் முன்னுரிமை அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்டு முகாம்கள் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளாட்சி, பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை, வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை, மகளிர் உரிமை தொகை உள்ளிட்ட பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பள்ளி, கல்லூரி உள்ளிட்ட வளாகங்களில் சனிக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மருத்துவ முகாம் நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 40 வயதிற்கு மேற்பட்ட நீரிழிவு, உயர் இரத்த அழுத்த நோயால் பாதிக்கப்பட்டவர்கள், மனநல பாதிப்புடையோர், கர்ப்பிணிகள், வளர்ச்சி குன்றிய குழந்தைகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோருக்கு இந்த முகாம்களில் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. சிறந்த மருத்துவர்களை கொண்டு இரத்த அழுத்த பரிசோதனை, இரத்த அணுக்களின் எண்ணிக்கை, சிறுநீரக செயல்பாட்டு பரிசோதனை உள்ளிட்ட சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு பயனாளிகளின் செல்போன் எண்ணுக்கு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பப்படுகின்றன. இது தவிர கண், காது, மூக்கு, தொண்டை, முழு உடல் பரிசோதனை, எக்ஸ்ரே, எக்கோ கார்டியோகிராம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், பெண்களுக்கான கர்ப்பப்பை வாய் மற்றும் மார்பக புற்றுநோய் கண்டறியும் பரிசோதனைகளும் மேற்கொள்ளப்படுகின்றன. குறிப்பாக பொது மருத்துவம், பொது அறுவை சிகிச்சை மருத்துவம், இதய மருத்துவம், எலும்பியல் மருத்துவம், நரம்பியல் மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு மருத்துவ துறைகளில் நிபுணத்துவம் பெற்ற மருத்துவர்களை கொண்டு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த முகாம்களில் பரிசோதனை மற்றும் மருத்துவ சேவை மட்டுமன்றி முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பதிவு செய்தல் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான அரசு அங்கீகார சான்றிதழ்களும் வழங்கப்படுகின்றன. நோய் பாதிப்பு உள்ளவர்கள், இல்லாதவர்கள் என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பு மக்களும் இந்த முகாம்களில் கலந்து கொள்ளலாம் என்றும், ஏதேனும் சிகிச்சை தேவைப்படுவோருக்கு தொடர் சிகிச்சை பெறுவதற்கான தொடர்பும் இந்த முகாம்களில் ஏற்படுத்தி தரப்பட உள்ளது. இது தவிர எந்த மருத்துவமனைகளில் சேர வேண்டும் என்பது உள்ளிட்ட அறிவுரைகளும் பயனாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. மேலும் திட்டம் தொடர்பான விவரங்களை www.nhm.tn.gov.in என்கின்ற இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தை அதே பெயரிலேயே தொடர அனுமதி கோரி தமிழ்நாடு அரசு சார்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வரின் பெயரை பயன்படுத்த தடை விதிக்க கோரி அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் அரசு திட்டங்களின் பெயர்களில் வாழும் ஆளுமைகளின் பெயர்களை பயன்படுத்த அனுமதிக்க முடியாது எனவும், திட்டம் தொடர்பான விளம்பரங்களில் முன்னாள் முதலமைச்சர் மற்றும் கட்சியின் கொள்கை தலைவர்களின் புகைப்படங்கள் இடம்பெறக்கூடாது எனவும் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் இன்று தொடங்கப்பட உள்ளதால் இந்த உத்தரவை மாற்றியமைக்க கோரி தமிழ்நாடு அரசு தரப்பில் தலைமை நீதிபதி அமர்வில் முறையிடப்பட்டது. இதனை மனுவாக தாக்கல் செய்தால் நாளை மறுதினம் விசாரிப்பதாக நீதிபதிகள் தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாடு பொதுத்துறை செயலாளர் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மேலும் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவில் யார் படம் இருக்க வேண்டும், யார் பெயர் இருக்க வேண்டும் என்பதை தெளிவுபடுத்த கோரி விளக்கமனு தாக்கல் செய்திருப்பதாகவும் திமுக எம்பி வில்சன் தெரிவித்துள்ளார். பீகாரில் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்ட 36 லட்சம் பேரில் 6.5 லட்சம் பேர் தமிழ்நாட்டில் வசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
பீகார் மாநிலத்தில் நீக்கப்பட்ட வாக்காளர்கள் தமிழ்நாட்டு வாக்காளர்களாக மாற வாய்ப்புள்ளதா? மாறினால் என்ன ஆகும் என்பதை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கியுள்ள பீகாரில் தேர்தல் ஆணையம் நடத்திய SIR எனும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடவடிக்கைக்கு தேசிய அளவில் பெரும் எதிர்ப்பு கிளம்பியது. தகுதியான குடிமக்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்ப்பதையும் தகுதியற்றவர்களை நீக்குவதுமே முக்கிய நோக்கம் என ஆணையம் விளக்கமும் அளித்தது. ஜூன் மாதத்தில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் முன் பீகார் மாநிலத்தில் 7,69,698,844 வாக்காளர்கள் இடம்பெற்றிருந்தனர். இந்நிலையில் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கு பின்னர் 65 லட்சம் பேர் வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக நேற்று வெளியான வரைவு வாக்காளர் பட்டியலில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் 20 லட்சம் பேர் உயிரிழப்பும் 7 லட்சம் பேர் ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களில் பதிவு செய்திருந்ததாகவும் 1,20,000 பேர் விண்ணப்பமே தரவில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இதில் முக்கியமாக 35 லட்சம் பேர் பீகாரில் இருந்து நிரந்தரமாக வேறு மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டிற்கு ஒரு புதிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. 35 லட்சம் பேரில் பெரும்பாலானோர் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திராவில்தான் வேலைக்கு வந்து தங்கியுள்ளனர். குறிப்பாக தமிழ்நாட்டில் மட்டும் சுமார் 6.5 லட்சம் பேர் வேலைக்காக தங்கியிருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 3.5 லட்சம் பேரும் கோவை, திருப்பூரிலும் அதிக அளவில் வசிப்பதாகவும் கூறப்படுகிறது. இவர்களது பெயர்கள் பீகார் மாநில வாக்காளர் பட்டியல் இருந்து நீக்கப்படுவதால் இனி அவர்கள் தங்களது பெயரை தமிழ்நாட்டின் வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்ளும் வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பீகாரை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள நிலையில் அவர்கள் தமிழ்நாட்டில் தேர்தலில் வாக்களிக்கும் தகுதியை பெறுவார்கள். இவ்வாறு நடந்தால் தமிழக வாக்காளர் பட்டியலில் வெளி மாநிலத்தவர் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும். இந்த நடவடிக்கையால் தமிழ்நாட்டு வாக்காளர்களாகும் பிற மாநிலத்தவர்கள் பாஜகவிற்கு வாக்களித்தால் அவர்களின் மாநிலம் போல பாதுகாப்பற்ற வேலை இல்லாத நிலை இங்கு உருவாகும் என திமுக செய்தி தொடர்பு செயலாளர் TKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு வடமாநில மக்களுக்கும் பாஜக ஆளுகிற மாநில மக்களுக்கும் ஒரு சரியான பாதுகாப்பை வழங்குகிறது என்று பொருள். அப்படி என்றால் பீகார் மாநிலத்திலே இவர்கள் மீண்டும் இங்கே திமுகவுக்கு வாக்களிக்காமல் பாஜகவுக்கோ யாருக்கோ வாக்களித்தால் பீகார் போல தமிழ்நாடும் மாறிவிடும் என்பதை அந்த மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடியவர்களை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுவதாக விசிக தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார். பாஜகவுக்கு எதிராக வாக்களிக்கக்கூடிய சிறுபான்மையினர் மற்றும் தலித்துகளின் வாக்குகளை நீக்குவதற்குரிய முயற்சிகளும் மேற்கொள்ளப்படலாம் என்ற ஐயம் எழுந்துள்ளது. முன்னதாக பீகாரின் வாக்காளர் சிறப்பு பட்டியல் திருத்தம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தேர்தல் ஆணையம் வாக்குகளை திருடுவது தொடர்பாக தங்களிடம் 100% ஆதாரம் இருப்பதாக கூறினார். कि इलेक्शन कमीशन वोट चोरी में इन्वॉल्व है और मैं लाइटली नहीं बोल रहा हूं, मैं 100% प्रूफ के साथ बोल रहा हूं. इलेक्शन कमीशन में जो भी ये काम कर रहे हैं राइट फ्रॉम द टॉप टू द बॉटम, आप एक बात याद रखिए, आपको हम छोड़ेंगे नहीं. இந்நிலையில் அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுக்களை புறந்தள்ளுவதாக ராகுல் காந்திக்கு தேர்தல் ஆணையம் பதிலடி கொடுத்துள்ளது. அனைத்து தேர்தல் அதிகாரிகளும் பாரபட்சமின்றியும் வெளிப்படையாகவும் பணியாற்றுவதாக தெரிவித்துள்ளது.